தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு சோமு. இன்னும் 2 நாட்களில் திமுக கூட்டணியில் இணைய இருக்கிறாரு திரு ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே நேற்றைய தினம் அவர் சந்தித்தது, அதுக்கப்புறம் அவருடைய ஆதரவு எம்எல்ஏ பேரவையில் பேசினது, இதெல்லாம் தமிழக அரசியல் மட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை சொன்ன நிலையில் இப்போ இந்த செய்தி வந்திருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவர் ஏற்கனவே உங்களை பார்த்தாலே பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பாஜக தலைவர்களுக்கு கடிதம் எழுதினாரு, வாய்ப்பு அமையல. அப்புறம் எந்தவித நிபந்தனையும் இல்லாம என்ன கட்சியில நான் விதிக்கல, கட்சியில சேர்த்துக்கிட்டா போதும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கெஞ்சி பார்த்தாரு, அது நடக்கல. அப்ப தன்னுடைய அரசியலுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணுமே அப்படிங்கிறதுல இப்ப அடுத்த கட்டமா திமுக அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிருக்கிறாரு. இதுக்கு நடுவுலையும் ஒரு 2 முறை, ஒரே நாள்ல 2 முறை இதே மாதிரி சந்திச்சாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்ப மறுபடியும் சந்திச்சிருக்கிறாரு. இப்ப ஆனா இவரு இந்த கட்சியில திமுக சேர்த்துக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான் நினைக்கிறேன். ஏன்னா அது எனக்கு அது முழு நம்பிக்கையா இல்லை. ஏன் அப்படின்னா இவர் ஏற்கனவே அங்க ஒருங்கிணைப்பாளரா அதிமுக இருந்தாரு, அதோட சேர்த்து முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. இப்ப அவருக்கான பதவி என்ன கொடுக்கறது திமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அவங்களுக்கு. இதை தவிர ஏற்கனவே பதவியில் இருக்கிறவங்களுடைய அது ஒரு கர்ம சங்கடமா ஆகும். அதனால இவரை ஒரு தனி அமைப்பா வச்சு கூட்டணியில சேர்த்து ஒரு 2 சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணமா இருக்கு. அப்படிதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய ஒரு யூகம். அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா, இவர் தனியா அமைப்பு ஆரம்பிச்சா அதிமுக கொடி மாதிரியே தான் ஒரு கொடி வைப்பாரு. ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த மாதிரி ஒரு கொடி வச்சு வர்றப்ப அந்த சாயல்ல உள்ள ஒரு கொடி தன்னுடைய கூட்டணி பிரச்சாரங்கள்ல இடம்பெறத திமுக விரும்பும். அப்ப அதனால இவர் ஒரு தனி அமைப்பாக தான் வச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேனே ஒழிய கட்சியில சேர்ப்பாங்க அப்படிங்கிறது அது ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு, அந்த மாதிரி பேச்சு வர்றது. இல்லை, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரும்பவும் வரும் இப்படி திரு ஓபிஎஸ் சொல்றதெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பெரிய ஒரு அதிர்ச்சியை தான், வெளிப்படையாகவே இப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இதை பற்றி திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது கூட இன்னும் ஓபிஎஸ் அவர்கள் மேலே நான் நிறைய மதிப்பு வச்சிருக்கிறேன், எந்த பக்கம் அப்படிங்கிறத அவர் தான் முடிவு செய்யணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆமா, அதனால இதனால அதிர்ச்சி அடையெல்லாம் தேவையில்லை. இப்போ மறுபடியும் சூழல் மாறிச்சுன்னா நாளைக்கே இந்த திமுக ஆட்சி ரொம்ப மோசம், 5 வருடத்துல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. இப்ப நயினார் நாகேந்திரன் சொன்னது கூட இப்ப அவர் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இவர் ஏற்கனவே சசிகலாவை அவ்வளவு கடுமையா ஆரம்பத்துல சசிகலா தான் தெய்வம் அப்படின்னாரு ஜெயலலிதாவை விட. அப்புறம் சசிகலாவை எதிர்த்து தியான போராட்டம்லாம் புது வகை போராட்டம் நடத்தினாரு. அதனால இதை ஒரு பெரிய விஷயமெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை அரசியல்ல. அதுவும் குறிப்பா ஓபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை ஒரு உறுதி அவர் எதுலையுமே இல்லை. இன்னைக்கு அவருடைய அரசியல் வீழ்ச்சிக்கு காரணமே சில நாட்களுக்கு முன்னாடி கூட திரு டிடிவி தினகரன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு இல்லையா, இப்ப அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்றிணையணும்னு இவ்வளவு காலமா பேசிக்கிட்டு இருந்த அவங்கெல்லாம் இப்ப வரணும், முன்ன நிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னது திரு ஓபிஎஸ் அவர்களையும் அவர் நோக்கி சொன்ன. ஏன்னா ஓபிஎஸ் பத்தி கேள்வி கேட்கும் போது இந்த பதில் அவர்கிட்ட இருந்து வந்தது. அப்படி இருக்கும்போது அவர் இப்படி ஒரு முடிவெடுத்து பேசுறாருங்கிறது இது எப்படி பார்க்கப்படும்? அது ஒரு ஓபிஎஸ் ஒரு அரசியலுக்கு இது இன்னும் பெரிய வீழ்ச்சி தான். ஏன் அப்படின்னா இப்ப அதிமுக உரிமைகளை எங்களுடைய உரிமைகள்லாம் மீட்போன்னு சொல்லி அந்த பெயர்லயே ஒரு இயக்கம் நடத்தினவர், அதிமுகவை பற்றி நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தவர். இப்ப இவர் திமுக இணைஞ்சாரு அப்படின்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா இதுக்கான ஒரு தார்மீக உரிமையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது அவர்கிட்ட இருக்கிறது மிக குறைவான தொண்டர்கள் தான். அந்த தொண்டர்கள் இப்ப உதயசூரியனுக்கு போடுவாங்களா, வாக்களிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன் கேள்வி? ஏன் அப்படின்னா பொதுவான வாக்காளர்களை விடுங்க, ஒரு அதிதீவிர திமுக தொண்டரோ இல்ல அதிமுக தொண்டரோ அந்த சின்னத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருப்பாங்க. அவங்கதான் ஒரு தலைவர்களுக்கு பின்னணியில ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க. அப்ப இவர் இதுவரைக்கும் இந்த ரெட்டை இலைன்னு சொல்லிட்டு இப்ப மாத்தி இப்ப உதயசூரியன் அப்படின்னு இவர் போனார் அப்படின்னா அதை தொண்டர்களும் இது பண்ண மாட்டாங்க. தவிர கட்சியில அதிமுகக்காக இவர் போட்ட வழக்குகள் இருக்குல்ல, அதுக்கான தார்மீக உரிமையை இவர் இழந்துருவாரு. அதனால இவர் எல்லா இடத்துலயும் புறக்கணிக்கப்பட்டோம்,
சரி வேற வழி இல்ல, ஒரு எம்எல்ஏ ஆயிருவோங்கிற ஒரு குறைஞ்சபட்ச ஆசையில தான் இவர் இங்க திமுக பக்கம் பேருக்கார வழிய, இது அரசியல் எதிர்காலம்ங்கிறது ஒரு பண்டட்டி ராமச்சந்திரன் சொன்னது மாதிரி தான். அதாவது டோட்டலி பினிஷ், இவருடைய அரசியல் எதிர்காலங்கிறது முடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் மினுமினுக்குது இந்த தேர்தல் நேரங்கிறதுனால. இந்த வர தேர்தலில் வந்து அவர் ஒருவேளை அதை வெற்றி பெற்றாலும் பெருசா பிரகாசிக்க போறதில்ல. ஒரு எம்எல்ஏவா என்ன இல்ல, ஒரு எம்எல்ஏ நின்று தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நன்றி திரு சோமு. இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.